ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3 நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸில் மார்னிங் செக்ஷன்லேயே புட் பேனிக் கன்சம்ஷன் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் டேவோடைய டேட்டா, இது வந்து கரண்ட் டேவோடைய டேட்டா. ப்ரீவியஸ் டேவோடைய லோ பாருங்களேன். டே லோ வந்து இன்னைக்கு கரண்ட் டே வந்து கரெக்டாக 4th கேண்டில் வந்து நமக்கு பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் விட்டோடனே உங்களுக்கு ஃபர்தராக அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு கீழே செல்லிங்கில். ரிட்டர்ன் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,150 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு புல்லிஷ்ல ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் செக்ஷன் வந்து செல்லிங்கில் ட்ரெண்ட் இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே நமக்கு மார்க்கெட் வந்து பையிங்கில் ட்ரெண்ட் இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்லேயுமே நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து என்னென்ன என்ட்ரி வந்துருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் 23,300 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் ஓப்பனிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து நமக்கு ட்ரெண்ட் வந்து பையிங்க்கு மாறினது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி மார்க் எதுவும் வரல. இன்னைக்கு நமக்கு 1 மினிட் ஸ்கேல்பிங் என்ட்ரி படி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல கால் ஆப்ஷன் சைடில். அதே மாதிரி புட் சைடு வந்து பார்த்தோம்னா புட் சைடு வந்து பாருங்க நமக்கு மார்னிங் ஓப்பனிங்லேருந்து ட்ரெண்ட் வந்து பையிங்கில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது பிரேக் அவுட் என்ட்ரி வந்து நமக்கு 11.7க்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்விங்கில் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு மேலே அப் ட்ரெண்டில் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன் சைடில். ஸோ புட் சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்டர்நூன் மேலே ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான் கண்டினியூஸிங் மொமெண்டம் கொடுத்துருக்கு புட் சைடில். அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரெவர்சல் சிக்னல்ஸில் பார்த்தோம்னா கால் ஆப்ஷன் சைடில் கால் சைடில் இதுலையுமே நமக்கு பாருங்க ட்ரெண்ட் வந்து நமக்கு செல்லிங்கில் தான் இருக்குது மார்னிங் செக்ஷனில். ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து பையிங்க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஆனால் கால் ஆப்ஷன் சைட்லையுமே நமக்கு என்ட்ரி மார்க் எதுவுமே வரல நம்மளுடைய சிஸ்டமில். ஓகேங்களா? 5 மினிட்ஸில். அதே மாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷனில் 9:20க்கே நமக்கு ரிவர்சல் என்ட்ரி வந்திருக்கு. அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 மணிக்கு எக்ஸிட் மார்க் வந்துருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் நமக்கு எக்ஸிட் ஆயிடுச்சு. அடுத்த ரிவர்சல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:55க்கு வந்திருக்கு. பட் ஆனால் அந்த கேண்டில் ரேஞ்ச் வந்து நமக்கு அதிகமாக இருக்கனால நம்ம அந்த என்ட்ரி எடுக்க மாட்டோம். நமக்கு இன்னைக்கு புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. இந்த ஒரு என்ட்ரி நமக்கு வந்து காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து கிளியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி பாருங்களேன் நம்மளோட இண்டிகேட்டரில் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு கிளியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷனில் செல்லிங்கில் இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பையிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி புட் சைடில் பாருங்களேன் நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து ட்ரெண்ட் வந்து பையிங்கில் இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற சிஸ்டமோடையும் நம்மளோட இண்டிகேட்டர் வந்து நீங்கள் ட்ரெண்ட் டைரக்ஷனாக ஃபில்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட இண்டிகேட்டர். சரிங்களா? நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டெமோ வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.